ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு கூழ்ல காய்ச்சாம மாவை போட்டு மிக்சியில் அரைக்காமல் வீட்டுக்குள்ளேயே உடனடியாக ஒரே நாளில் கிறிஸ்பியான வடகம் தாங்க இது. சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியான வடகம் மாத கணக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வடகம் செய்கிறதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப் மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. நம்ம பாயசத்துக்கு போடுவோம்ல, அந்த ஜவ்வரிசி எடுக்கக்கூடாது. மாவு ஜவ்வரிசின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. இது ஒரு கப்பில் சேர்த்திட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 1 கப், இதே கப்பில் 1 கப் தண்ணி விட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்துச்சு. 1 மணி நேரம் ஊறினா போதுங்க. நசுக்கி பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் இதை அப்படியே குக்கரில் சேர்த்துடலாங்க. குக்கரில் சேர்த்து 4 கப்லேருந்து 4.5 கப் தண்ணி விட்டுக்கலாம். இந்த கப்பில் நான் 1 கப் மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 4.5 கப் தண்ணி விட்டாச்சு. 4.5 கப் தண்ணி விட்டு ப்ரெஷர் க்ளோஸ் பண்ணி 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நான் 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். நல்லா ப்ரெஷரில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஜவ்வரிசி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம சேர்த்த ஜவ்வரிசி இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா கூலாக வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அழகாக கீழே ஃபில்டர் ஆகி வந்துருங்க. லைட்டாக இந்த மாதிரி மேலே மட்டும் கரண்டியில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக கண்ணாடி பக்குவத்துக்கு மாவு ஜவ்வரிசியோட கூழ் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் நசுக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கப்பியெல்லாம் இருக்காமல் சூப்பராக ஃபில்டர் ஆகி வந்துடும். இதே மாதிரி மீதி உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஜவ்வரிசி கூழையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப ஈஸியாக அது சட்டுன்னு இந்த வடகர் செஞ்சு முடிச்சிடலாம். கடைசியை பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த ஜவ்வரிசி உருண்டை தெரியாமல் கூழ் மாதிரி சூப்பராக நம்மளோட வடக மாவு ரெடி ஆயிடுச்சு. எப்படி கண்ணாடி பக்கத்துக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொடியை கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இந்த மாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்குங்க. அது கூடவே 4-5 வரமிளகாயை மிக்சி ஜாரில் பல்ஸ் மூடில் விட்டு எடுத்துருக்குறேங்க. அதை சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. நம்ம வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கவே இல்லை. இந்த டைமில் உப்பு கரெக்டாக போட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. பாருங்கள், மாவெல்லாம் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே ஒரு டேபிளில் நல்லா சுத்தமான வெள்ளை துணி விரிச்சுட்ருக்குறேங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வளையல் எடுத்துக்குங்க. நீங்கள் ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வளையல் வச்சு ஊற்றுங்க. சூப்பராக கரெக்டாக வந்துடும். நீங்கள் வளையல் இல்லாமையும் கூட ஊற்றலாம். வளையல் வச்சு ஊற்றும் போது நல்லா கரெக்டாக ரவுண்டாக வருங்க. அதுக்கப்புறம் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் வளையல் எடுக்கும்போது அந்த மாவு எக்ஸ்ட்ரா வெளியில் போகாது, அப்படியே கரெக்டாக செட் ஆயிரும். இப்போ பாருங்கள், வளையல் எடுத்ததுக்கப்புறமும் அந்த மாவு அப்படியே ரவுண்ட் ஷேப்லேயே இருக்குது. இதே மாதிரி நீங்கள் இருக்கிற மாவை ஃபுல்லாக இதே வெள்ளை துணியில் விரிச்சு விட்டு ஊற்றிடுங்க. வீட்டுக்குள்ளேயே நம்ம ஊற்றிடலாம். வீட்டுக்குள்ளேயே ஒரு நாள் மட்டும் காய்ஞ்சா போதுங்க. நீங்கள் நைட் ரெடி பண்ணி ஃபேன் கடியே நீங்கள் தூங்குற இடத்துல வச்சிட்டிங்கன்னா காலையில் நல்லா காஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், காலையில் எவ்வளோ காஞ்சி சூப்பராக வந்திருக்குன்னு. துணியில் இப்படி தான் ஒட்டியிருக்குங்க. பின்னாடி இந்த மாதிரி தலையெல்லாம் திருப்பி தண்ணி மேலே தெளித்து எடுக்கும்போது சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடுங்க. தண்ணி இந்த மாதிரி தெளித்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இந்த வடகம் சூப்பராக ரெடி ஆகி வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி மீதி உள்ள எல்லாத்துக்கும் தண்ணி தெளித்து எடுத்துருங்க. காஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு டைட்டாக தான் இருக்கும். ஆனால் பின்னாடி இந்த மாதிரி தண்ணி விட்டு எடுத்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். வெயிலெல்லாம் காய வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஃபேன் காற்றுல ஒரே ஒரு நைட் காஞ்சா போதும். இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் மறுபடி ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு நாள் ஃபுல்லாக விட்டிங்கன்னா வடகம் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிரும். இதே மாதிரி தட்டத்தில் நல்லா பரப்பி விட்டு காய விட்டு எடுத்திங்கன்னா வடகம் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், வடகமெல்லாம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு வேளை வெயில் இருக்குதுன்னா வெயிலில் ஒரு மணி நேரம் மட்டும் விட்டு எடுத்திங்களா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக காஞ்சி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வடகத்தை நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வருதுன்னு. கடையில் நம்ம பாக்கெட்டில் ரெடிமேடாக வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. வீட்லேயே ஒரு நாள் டைம் இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சு வச்சிடலாம். குழந்தைகளுக்கு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ஸ்நாக்ஸ்க்கு இது மாதிரி கொடுத்து விடுங்க. இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக வடகம் சூப்பராக ரெடியாகி வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட கிறிஸ்பியான நல்ல டேஸ்ட்டான வடகம். ஜீரகம், மிளகாய் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ண வடகம். பாருங்கள், உடச்சி பார்க்கலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.